என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் உனக்கான செய்வினை செய்ய நினைத்தவர்களின் இல்லத்திற்கு நான் புறப்படுகின்றேன். என் குழந்தையே, அது மட்டுமல்ல, அவர்களின் இல்லத்தில் ஒரு பொருளை நான் வைக்கவும் செல்கின்றேன். எதனால் அவர்கள் இல்லத்திற்கு செல்கின்றேன், அங்கு என்ன பொருளை நான் வைக்கப் போகின்றேன், அதனால் உனக்கு என்ன நன்மைகள் நடக்கப் போகின்றது என்பதனை உன் தாயானவள் இன்று உனக்கு சொல்லிவிடத்தான் போகின்றேன். என் குழந்தையே, நீண்ட நாட்களாகவே என்னுடைய குழந்தை மனதிற்குள் மிகுந்த மனவேதனையோடு எப்பொழுதுமே சோகம் தோய்ந்த மனதோடு நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? சந்தோஷம் எங்கே கிடைக்கும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது போல ஒரு மனநிலைக்கு என் குழந்தை நீ ஏற்கனவே தள்ளப்பட்டு விட்டாய். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால், யாரால், எப்படி நடக்கின்றது என்பதனை உன்னால் சரியாக கவனிக்க முடியவில்லை. என்ன நடந்தாலும் சரி, அதனால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் குழந்தை நீ வந்துவிட்டாய். நம்மை எல்லோருமே அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கின்றார்கள். நாம் இதையெல்லாம் என்ன செய்ய முடியும்? நம் பக்கம் நியாயம் இருந்தாலும் நம்மால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. இந்த வாழ்க்கையை நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்கின்ற ஒரு மனநிலைக்கு என் குழந்தை நீ வந்துவிட்டாய். உன்னுடைய மனநிலையை என்னவென்று உணர்ந்திருந்தால்தான் உன் தாயானவள் உன் வாழ்க்கையை உற்று நோக்கி கவனிக்க தொடங்கிவிட்டேன். உனக்கு நடப்பது நன்மையா தீமையா, நான் உன்னை இதிலிருந்து எப்படி மீட்டெடுக்கப் போகின்றோம் என்பதனை எல்லாம் உன் தாயானவள் கவனித்து தொடங்கிய பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை செய்வினையையும், அதாவது உனக்கு கெடுதல் செய்ய நினைத்து ஒருவரினுடைய சூழ்ச்சியை நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, உனக்கு பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லை. இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற அளவிற்கு எல்லாம் பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. நீ நல்லபடியாக நல்ல குழந்தையாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய குழந்தை. உன்னை இங்கு சில பிரச்சனைகளினால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை வேதனைப்படுத்தி இருக்கின்றதே தவிர, நீ செய்கின்ற அத்தனை செயல்களுமே நல்லதுதான். என் குழந்தையே, யாருக்கும் எந்த கெடுதலையும் நினைக்காமல், யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தீங்கினையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணாமல் என் குழந்தை நேர்மையான பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றாய். நேர்மையான பல நல்ல விஷயங்களை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கின்றது என்றால், நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையையும் நீ அனுபவித்த சில விஷயங்களையும் நான் புரட்டி பார்த்து பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். ஒருவருக்கு நீ செய்த மிகப்பெரிய உதவி இன்று அவர்களாலேயே உனக்கு கஷ்டமாக திரும்ப வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, நீ செய்த உதவி இன்று உனக்கு திரும்பி இருக்கின்றது என்றால் நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? அம்மா, அப்படியானால் யாருக்குமே நாம் உதவி செய்யக்கூடாதா? அப்படி செய்கின்ற உதவி நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குமா என்று என் குழந்தை நீ கேட்கின்றாய். உதவிகள் செய்வது தவறு கிடையாது. ஆனால் யாருக்கு செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்பதில் கவனம் இருக்க வேண்டும். ஒருவர் நம்மிடத்தில் கேட்கின்றார் என்பதற்காக அவர்களுக்காக நாம் உதவிகளை செய்யலாம். ஆனால் உண்மையில் அந்த உதவி அவர்களுக்கு தேவையானதாக, அதன் பிறகு அவர்கள் நிச்சயமாக உனக்கு கொடுக்க போகின்ற துன்பங்களையும் நீ
தாங்கித்தான் ஆக வேண்டும். என் குழந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, ஒரு நன்மை உனக்கு இருக்கின்றது என்றால், எப்படி ஒரு துரோகத்தை சந்தித்து ஒரு அவமானம் உன் வாழ்க்கையில் வரும் பொழுது அவர்கள் நிச்சயமாக எந்த தெய்வத்தின் துணையையும் பெறப்போவதில்லை. ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடன் முன்னம்மா நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் அல்லவா என் குழந்தையே? அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த வெற்றி. நீ பட்ட இந்த அவமானத்திற்கு உனக்கு கிடைத்த வெற்றி, உன்னுடைய நல்ல மனதிற்கு கிடைத்த வெற்றி. நல்லது செய்கின்ற எதுவும் துணையில்லை என்று நினைக்கின்ற என் குழந்தைக்கு நான் கொடுக்கின்ற மிகப்பெரிய வெற்றி. அதனால்தான் நல்லது செய்தால் நமக்கு கெடுதல் தான் நடக்குமா என்று நீ நல்லதை செய்ததினால்தான் இந்த தெய்வம் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. உன்னுடைய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வருவதற்கு என்றென்றைக்கும் இந்த தாயானவள் நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது இந்த தீய மனிதர்களை விரட்டி அடிப்பது ஒன்றும் அத்தனை பெரிய காரியம் கிடையாது. இவர்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் விரட்டி அடித்து விடுவேன், நன்மையையும் பெற்று விடுவேன். உனக்கு செய்வினையையும் அவர்கள் செய்ய நினைத்தார்கள் அல்லவா? அவர்கள் நினைத்தது எப்படி என்று உனக்கு நான் சொல்கின்றேன். அவர்களினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் பல எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் புகுத்தி விட்டார்கள். யாருமே இங்கு நல்லவர்கள் இல்லை என்பது போலவும், நீ உதவி செய்தாலும் நான் உனக்கு துரோகத்தை தான் செய்வேன் என்பது போலவும் யாரையும் நம்பக்கூடாது. யார் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது போன்ற ஒரு நிலைக்கு மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் இந்த துரோகத்தையே எண்ணிக்கொண்டிருக்கும்படி உன்னுடைய மனதிற்குள் தீய எண்ணங்களை வளர்த்து விட்டார்கள். தீய விஷயங்களையும் எந்த நேரத்திலும் நீ துரோகத்தையும் எண்ணிக்கொண்டிருக்கும்படி உன் மனது பல தீய விஷயங்களை இவர்கள் புகுத்தி விட்டார்கள். இந்த நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால், உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்றால், முதலில் அவர்களின் இல்லத்தில் இருக்கின்ற அந்த விஷயத்தை தான் நான் சரி செய்ய வேண்டும் என் குழந்தையே. அவர்கள் இனி உனக்கு கெடுதல் நினைக்காதபடி அவர்களின் மனதிற்குள் நேர்மறையான எண்ணங்களை நான் வைத்துவிட்டு இருக்கின்றேன். எந்த காலத்திலும் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. நமக்கு ஒரு கட்டத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உதவி செய்தவர்களுக்கு நாம் செய்த துரோகம் நம் குடும்பத்தையே அழித்து கொண்டிருக்கின்றது என்பதனை அவர்களுக்கு புரிய வைத்துவிட்டு இன்று இந்த விஷயத்தை தான் உன் தாயானவள் நான் செய்ய போகின்றேன். அவர்களின் இல்லத்தில் இந்த ஒரு விஷயத்தை நான் செய்து முடித்து விட்டேன் என்றால், அதன் பிறகு முன் வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பங்களும் எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனைகளும் நிச்சயமாக இருக்காது என் குழந்தையே. நீ நினைக்கின்ற விஷயத்தை சர்வ நிச்சயமாக பெற்று விடுவாய். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மையான விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள தொடங்கி விடுவாய். எதையும் நினைத்து கலங்காதே. கலங்காமல் நமக்கு நடக்க இருப்பது அத்தனையும் நம் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றது போல இனிமேல் நல்ல மனநிலையோடு வாழ்க்கையை எதிர்கொள்வாய். சுற்றி இருக்கின்றவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விதங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு மனம் சோர்ந்து போய்விடாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.